ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வாக்குத்த ஜெபத்தை ஆண்டவர் செய்திருக்கிறோம். வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலே உங்கள் யாவருக்கு நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். எல்லாரும் வேலைக்கு போகணும், ஆசீர்வாதங்களை பெறணும், உங்கள் டியூட்டிக்கு போகணும். ரீஓப்பனிங் ஆகுது. பிள்ளைகளை குறித்து எல்லாம் பாரத்தோடு கவலையோடு இருப்பீங்க. அதனால கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் தொடங்குகிற இந்த கல்வி ஆண்டில் சோத்திரம் இந்த அகடமிக் இயரில் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நல்ல படிப்பு, ஞானம், அறிவு, புத்தி, வேகத்தெல்லாம் தருவார். இப்பொழுது நான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். சங்கீதம் 67ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள் உம்முடைய லட்சியமும் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அப்போ 2 ஜெபம் பண்றார். அந்த ஜெபமே வாக்குத்தத்தமாய் மாறுகிறது. என்ன ஜெபம் பண்றாருன்னா, தேவரீர் எங்களுக்கு இறங்கும், இரக்கம் செய்யும் சொல்றாரு. அப்ப கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இரக்கங்கள் எப்பொழுதும் நமக்கு வேணும். கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வேணும். பார்த்தீங்களா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். பதிமே கூட எங்களுக்கு இறங்குன்னு காத்தினான். அவன் இனத்தை இறங்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டுவது கண்களை திறக்கணும்னு சொன்னான். அப்போ உங்களுக்கு இரக்கம் செய்வார். எதுக்கு இரக்கம் செய்யறான்னா, உங்களுக்கு விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், விடுதலை வேண்டும், காசு வேணும், பணம் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும், அபிஷேகம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகள் வேண்டும், உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வேண்டும். அதற்காக கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு தேவை. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் தேவன் பரிபூர்ணமான இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கம் தாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் இரக்கங்கள் முடிவே இல்லாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சாம்பவர். ஆமீன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, ஆகவே இரக்கம் வேண்டும். முதலாவது தேவரீர் எங்கள் இரங்கம் சொல்றார். 2வது எங்களை ஆசீர்வதின்னு சொல்றார். 2ஆம் வசனம் பாருங்க, 67:2 எங்களை ஆசீர்வதின்னு சொல்றார். ஆசீர்வாதம் வேணான்னு சொல்றாங்க, கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிப்பாங்க. பெரியவங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் மூலமாய் சிறு பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. தகப்பன் தாய் மூலமா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. போதகர் மூலமாக விசுவாசிகளும் குடும்பங்களும் அதை கேட்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படும். நான் உன்னை ஆபிரகாம் சொன்ன, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் உங்கள் எல்லா பொல்லாங்குகளுக்கும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். முதலாவது தம்முடைய பிள்ளையாகிய குமாரனை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று வசனம் எழுதியிருக்கிறது கர்த்தர். ஆகவே கர்த்தருடைய எங்களை ஆசீர்வதியும் சொல்லி நாம் கேட்கறது தப்பு கிடையாது. ஆசீர்வதியும். ஏன் ஆசீர்வதிக்கணும்? இரக்கம் கொண்டு அப்போதாதான். ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல. ஆசீர்வாதம் ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது, பூமியின் சந்ததியெல்லாம் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் மூலமாய் ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உங்கள் ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள், அவங்க சபைக்கு நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கணும். ஆசீர்வாதம் உங்களுக்கே இருக்கக்கூடாது. சுயநலமா இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துல பெருக்கமோ நன்மையே கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தகப்பனாகிய ஆபிரகாம் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று எழுதியிருக்கிறார். ஆசீர்வதித்தமான பெருக பண்ணினேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே
பெருகணும்னா மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கணும். சுவிசேஷத்தின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக ஏராளமான மக்களுக்கு நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறோம். ஏன் விஷயம்னா, இந்த உலகத்துல தேவன் ஆசீர்வதிக்கவே நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா, நாம் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, கணவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல காற்று, தண்ணீர், சூரியன், சந்திரன், இப்படி சோத்து இயற்கை, நல்ல வீடு, ஆண்டு சோத்திரன், தலைக்கு எண்ணெய், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, வேண்டியதான உடை, நல்ல வாகனம், இதெல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. சோத்திரம். நீங்க என்ன கொடுக்குறீங்க? அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் தான் எப்பவுமே கொடையாளி, வள்ளல், அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க எல்லாம் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கி அநேகருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கும், தேவனுடைய ஊழியர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு சோத்து. அப்போ உங்கள் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பெருகி 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 அதிகமாய் போய்கொண்டே இருக்கும். சுயநலம் உடையவளாக இருக்கக்கூடாது. கஞ்சம் பிசினாரித்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நீங்க சோத்திரம், ஊழியர்களுக்கு சோத்திரம், என்ன ஏழை ஊழியர்களுக்கு கொடுக்கணும், ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாய் சுவிசேஷம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது அதுதான் காரணம். பெண்ட் மீ பிளஸ் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னை வளைத்து உலகத்தை ஆசீர்வதியும் என்று ஒரு பக்தன் அப்படி சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு 1ஆம் தேதி ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஜூன் மாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்குவதாக. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோவை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவர் சாலமோனையும் தாவீதையும் ஆசீர்வதித்த தேவன், அல்லேலூயா ஸ்தோத்திரம், தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்துல, இந்த மாதம் முழுதும் அல்ல, இந்த ஆண்டு முழுதும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். மூன்றாவதாக, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சொல்றார். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமானது. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்றார். அப்போ அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அருமையாளர்களே, மோசையோடு கர்த்தர் பேசினதுனால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. இவன் அவரோடு பேசினதுனால கிடையாது. கர்த்தர் மோசையோடு பேசினதுனால அவனுடைய முகம் பிரகாசித்தது. இஸ்ரவேல் ஜனங்க அவன் முகத்தை பார்க்க முடியாதபடி அவ்வளவு பிரகாசமாயிருந்தது. அவன் முக்காடு போடுன்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், கிறிஸ்துவின் அவருடைய மகிமை, அவருடைய முகத்தில் உள்ள மகிமின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டு அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடமான சந்ததியின் மத்தியிலே நீங்கள் திருவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தர் முகத்தை நீங்க பார்க்கணும். அவர் உங்களோடு கூட பேசணும். அதற்காக அவருடைய சமூகத்துல பல மணி நேரம் அமர்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி கேட்பினா, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும்போது உங்களுடைய இருதயம், உங்களுடைய முகம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பிரகாசிக்கும். எழும்பி பிரகாசி, எழுந்து பிரகாசி, எரிந்து பிரகாசி, இப்படிலாம் சொல்லி பிரகாசிக்கிற நாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்கிற தேவன். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்கிற தேவன். மரித்தோரை விட்டு எழும்பணும், அதுக்கடுத்து தூக்கத்தை விட்டு எழும்பணும், அப்போது தூசியை உதறி விட்டு எழும்பணும், பிரகாசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு நீங்க போய் அவர் சமூகத்தில் காத்துருங்க. இந்த மாதம் முழுவதும் காத்துருங்க. ஆண்டவர் உங்களோடு பேச 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 அவருடைய முகம் உங்க மேல பட, வார்த்தை உங்க மேல பட நீங்கள் பிரகாசமாகி விடுவீர்கள். நீங்க பிரகாசமாயிட்டீங்கன்னா ஜனங்க உங்ககிட்ட ஓடி வருவாங்க, ஆத்துமாக்கள் ஓடி வருவாங்க, ஆசீர்வாதங்கள் ஓடி வரும். எல்லா ராஜாக்கள், பிரபுக்கள், ஐஸ்வர்வான்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ஓடி வருவாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. நீங்க கர்த்தர் சமூகத்துல உட்காந்து அவரோடு பேசுங்க, அவர் உங்களோடு பேசட்டும், அவருடைய வார்த்தையினால் உங்கள் முகம் பிரகாசம் அடையட்டும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்கள்கிட்ட ஓடி வருவார்கள். இதை மூணையும் ஆண்டவர் செய்யறாரு. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணார். என்னென்ன பாருங்க. ஒன்று, எங்களுக்கு இரக்கம் செய்யும். ரெண்டாவது, எங்களை ஆசீர்வதியும். மூணாவது, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்.
எதுக்காக இந்த மூணையும் சொல்றாருன்னா, 1ஆம் வசனத்துல அது காரணம் இருக்கிறது. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படி. அல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை சொல்லி வைக்கிறாரு. எங்களுக்கு இரக்கம் செய்வதும் ஆசீர்வதிப்பதும் எங்களை பிரகாசிக்க பண்ணுவதும், இந்த 2 காரியம் சொல்றாரு அவர். என்னன்னா, பூமியிலே உம்முடைய வழி விளங்க வேண்டும். பூமியிலே கர்த்தருடைய வழி விளங்க வேண்டும். அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கணும் இயேசு சொன்னாரா? அந்த வழி என்ன வழி? சோத்திரம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதுகள் முடிவு மரணத்தின் வழிகள். ஆனா கர்த்தருடைய வழி அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தருடைய வழி அவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. அவருடைய வசனத்தை படிக்க படிக்க அவருடைய வழிகளை உங்களுக்கு போதிப்பார். அதில் சங்கீதம் 25ல கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய வழி இந்த பூமியிலே எல்லாருக்கும் தெரியணும். கர்த்தருடைய வழி என்ன வழின்னு தெரியும். அல்லேலூயா, சோத்திரம். மலையின் மேல பாம்பின் வழி, சோத்திரம். அல்லேலூயா. ஆகாயத்துல அந்த கழுகின் வழி, ஒரு கன்னிகை நாடின வாலிபனின் வழி, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதுன்னு சொல்றாரு. அல்லையா, இது அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க ஏமாந்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமா, நம்ம வழி கர்த்தருடைய வழி. அந்த வழி நம் மூலமாய் எல்லாருக்கும் வெளிப்படணும். இவன் கர்த்தருடைய வழியில நடக்கிறான், கர்த்தருடைய வழி இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வழியில நடக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? மரணமோ திகிலோ வேதனையோ வியாதியோ பலவீனமோ போராட்டமோ சாத்தானோ இந்த வழியில வரவே மாட்டான். கர்த்தருடைய வழியில நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்னல்ல, மரணம் இல்லை. நீதியின் வழியில என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த வழியில மரணம் கிடையாது. அதனால அவருடைய வழி உங்க வாழ்க்கையிலையும் உங்களை பின்பற்றுகிற மக்கள், உங்களை பார்க்கிற மக்களுக்கும் அவருடைய வழி விளங்கணும். 2வது, ஜாதிகளுக்குள்ள இரட்சண்யம் விளங்கும்படி. அப்ப ஜாதிகள் எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை, இரட்சண்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். கோடி கோடி மக்கள் இன்னைக்கு பாவத்தில் மரித்து 2ஆம் மரணமாகிய அக்கினி கடவுள போய் கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நரகத்திலிருந்து விடுவிப்பதுதான் இயேசு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு இருந்திருக்கிறார். அப்ப இயேசு கிட்ட போய் நான் பாவி, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் நரகம் போகக்கூடாது, நான் ஆண்டவர் பிள்ளையா மாறணும், பரலோகம் போகணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு தருவார். ரட்சிப்பு என்பது வெளியேறப்பட்டது. அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து வெளியேறப்பட்ட குற்றமில்லாத ரத்தத்தினால அவர் விலைக்கு நம்மை வாங்கி இருக்கிறார். அந்த ரட்சிப்பு இல்லைன்னா பூமியில நீங்க எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருங்க, அழகான ட்ரெஸ் பண்ணுங்க, மாட மாளிகைலாம் கட்டி வச்சிருங்க, அதுல பெரிய பெரிய நல்ல கார்லாம் வச்சிருங்க, ஆனா ரட்சிப்பை இழந்து போயிட்டீங்களா ஒரு கால் தூசு கூட பிரயோஜனம் கிடையாது. ரட்சண்யம் உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பை இழந்து, ரட்சிப்பின் வஸ்திரங்களை இழந்து கூட கூடாது, ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். முதலாவது, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சோத்திரம். ஆகவே இந்த ரட்சிப்பு என்பது இயேசு வழியாய் வருகிறது, தேவ வார்த்தையின் மூலமாய் வருகிறது. அந்த ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் கர்த்தர். எப்போ கொடுப்பாரு? வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தோடு அவருடைய முழங்கால் படிட்டு என்னை ரட்சி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்துல வாரும் என்று நீங்க கேட்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அடையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும்னா சபைக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு பத்துவான்கள் இருக்கணும், ஜெபத்தோடு இருக்கணும், அதிகாலை ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு முழங்கால் போடணும், உபவாசம் பண்ணணும். கர்த்தரை தேடி நீங்க தேடி 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 இந்த உலகத்துல அந்த பெரிய பரலோகம் என்ற மாபெரும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அது 5 வருஷம் அவன் படிச்சு முடிச்சு உயிரோடு வந்தால் தான் எம்பிபிஎஸ் வேலை செய்ய முடியும். இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெருசு பாருங்க. எம்பிபிஎஸ்க்கே 50 லட்சம் கொடுக்கணும் லஞ்சம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை படித்து முடிச்சு அவன் செலவு பண்ணி 20 லட்சம் தனியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் படித்து முடிச்சு அவன் டாக்டர் ஆகி அப்புறம் சம்பாதிக்கணும்.
இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா பரலோகம் போது எவ்வளோ கஷ்டம். அதனால் அந்த ரட்சிப்பை நீங்கள் எழுந்து போகாதீங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எழுந்து போடாதீங்க. இப்படி ரட்சண்யம் எனக்கு தாரும், தாவீது சொல்ல ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் 1ஆம் தேதி உங்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு தத்தங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனங்களை சத்தியங்களை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுதும் உங்களை நடக்க கிருபை செய்வாராக. உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நாளிலே ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும், எங்களை பிரகாசிக்க பண்ணும். எதற்காக வென்றால் உம்முடைய வழி இந்த பூமி எங்கும் ஆண்டவே சோத்திரம் விளங்க வேண்டும். ஜாதிகளுக்குள் உம்முடைய ரட்சண்யம் விளங்க வேண்டும். கர்த்தாவே, அந்த வார்த்தைகளின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதான கிருபை பெருகட்டும். இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்களை மாற்றுங்க. தற்கொலைக்கு நேராக ஓடுகிற ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். வியாதியில மரணப்படுக்கல போராட்டத்தில் இருக்கிற மக்கள், சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விடுவிக்கிறேன். கட்டுகள் அவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. கடன், வறுமை, ஏழ்மையில் இருக்கிற மக்களை விடுவிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, சுகமாக்க வல்லமை, அற்புத வல்லமை, குணமாக்க வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் விடுதலை தருவீராக. ஊழியர்களை, ஊழியக்காரிகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி. ஏராளமான வாலிபர்களை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய சரீர பொருளாதார ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தாரும். இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லமை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.